ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் கிடைப்பதற்குண்டான நோக்கம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அபிஷேகம் பெற்றதற்கு பிறகு எதிர்கொண்டு போகக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எடுத்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 61ஆம் அதிகாரத்தில் முதல் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல சுவிசேஷத்தை கவனிக்கணும். அறிவிக்க. என்மேல் இருக்கிறார். ஏன் இருக்கிறார்? அடுத்த கேள்வி, ஏன் இருக்கிறார்? அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் கவனிக்கணும். ஏன் இருக்கிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. பார்ட் நம்பர் 1, சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். 2வது, இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டவும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டவர்களுக்கு, தேவனுடைய ரட்சிப்பை அறியாமல் சிறைப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும். கட்டவிழ்தலை கூறவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்திலே நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். நீதியை சரிக்கட்டும் நியாய தீர்ப்பை கூறவும். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல முடியும்? நோக்கம் அதுதான். அபிஷேகம் என்ற உடனே வேதாகமத்தில் அநேக இடங்கள்ல அந்த அபிஷேகம் எங்க ஊற்றப்படுதுன்னாக்கா தலைக்கு மேலே தான் ஊற்றப்படுது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எங்க ஊற்றப்படுது? தலைக்கு மேலே தான் அந்த அபிஷேகம் ஊற்றப்படுது. இந்த தலைக்கு மேலே அபிஷேகம் ஊற்றப்படுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. அந்த காரணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எல்லாரையும் பார்க்கிற போது, தொடர்ச்சியாக எல்லாரையும் பார்க்கிற போது அபிஷேக தைலம் இன்னாருக்கு மேலே, தலைக்கு மேலே அது ஊற்றப்பட்டது என்பதை நாம் தொடர்ச்சியாக நாம் கவனித்து கொண்டு வருகிறோம், நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த தலைக்கு மேலே ஆண்டவர் ஒரு பெரிய கனத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் சிந்தனைகளை சீர்படுத்துவதற்காகத்தான் அபிஷேகத்தை உன் தலைக்கு மேலே கர்த்தர் கொண்டு வருகிறாரா? கர்த்தர் எங்க கொண்டு வராரா? முதல்ல அபிஷேகம் பெற்றவனுடைய சிந்தனை சரியா இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அபிஷேகம் பெற்றவர்களுடைய சிந்தனைகள் சரியா இருந்ததுனாக்கா எல்லாமே கரெக்டா இருக்கும். அபிஷேகம் பெற்றவருடைய சிந்தனைகள் சரியில்லாததுனால்தான் இன்றைக்கு அநேக காரியங்களிலே அவன் வீழ்ந்து போகுவதனுடைய காரணமாக இருக்கு. அநேகர் வீழ்ந்து போவதனுடைய காரணம் என்ன கேட்டால், சிந்தனைகளை சீர்குலைக்கிற பொல்லாத ஆவிகள். அப்போல்லாம் தாவீதெல்லாம் நிறைய ஆடுகளை மேய்த்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட ஆடுகள்னாக்கா செம்மறி ஆடுகள். எப்படிப்பட்ட ஆடுகளா? இந்த செம்மறி ஆடுகளுக்கு பொதுவாகவே முடி அதிகமாக இருக்கும். பொதுவாக என்ன இருக்கும்? முடி அதிகமாக இருக்கும். செம்மறி ஆடுகளுக்கு முடி ரொம்ப அதிகமாக இருக்கும், கட்டுக்கட்டியாக இருக்கும். இந்த செம்மறி ஆடுகளை பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த செம்மறி ஆடுகள்ட்டு இல்லை, ஆடுகளை பார்த்தவங்களுக்கே தெரியும். சில நேரத்தில் ஆடுகள் என்ன பண்ண தெரியுமா? மண்டையை இப்படி வைக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த ஆடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மண்டையை இப்படி வச்சுட்டு நல்ல பண்ணி இப்படி வச்சுட்டு இன்னொரு ஆடு மேலே போய் முட்டும், செவுத்து மேலே போய் முட்டும். பார்த்துருக்கீங்களா? அது எதுக்கு செய்யுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நல்லா கவனிக்கணும். அந்த ஆட்டினுடைய தலையில் ஒரு வகையான பூச்சி என்ன பண்ணுமா? முட்டையிடுமா. ஒரு வகையான பூச்சிகள் போயிட்டு அந்த ஆட்டினுடைய தலையில் ஒரு முட்டையிடுமா. அந்த முட்டை அந்த ஆட்டினுடைய தலையில் இருக்கிற போது, அது குஞ்சு பொரிக்கிற போது அந்த மண்டையை போட்டு நவிடுமா. அது அந்த மண்டையை போட்டு என்ன பண்ணுமா? ஒரு மாதிரி நவிடுமா. அந்த மண்டையை நவிடுறப்போ அதுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ நமக்கு தலை சொரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவோம்? அப்படி சொரியும்ல.
அந்த மாதிரி அதுக்கு கை இல்லைல்ல, அதனால் சொரிஞ்சிக்க முடியல. அதனால் என்ன பண்ணுமா, அந்த மண்டையை சொரியத்துக்கு என்ன பண்ணுமா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுமா, செவுத்தில் போயிட்டு அது என்ன பண்ணுமா, போட்டு பீராயுமா, இடிக்குமா, யாரையாவது மோதுமா. அந்த 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 பூச்சி வந்து நமன்னு இருக்குமா. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், இந்த மேய்ப்பர்கள் அந்த நிலை வருகிற போது அன்னைக்கு இருந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், தைலக்குப்பை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்களா, அந்த ஆட்டினுடைய தலைக்கு மேலே ஊற்றுனாக்கா அந்த முட்டைகள் எல்லாம் சத்து அந்த ஆடு என்ன பண்ணுமா, திரும்பவும் தன் நிலைக்கு வருமா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆட்டை போலவே சில பொல்லாத ஆவிகள் ஆண்டவர் உன்னையும் என்னையும் ஏற்படுத்தின திட்டங்களை சீர்குலைப்பதற்கு, உன்னுடைய சிந்தனையும் என்னுடைய சிந்தனையும் கலைத்து போடுவதற்கு, உடைத்து போடுகிறதற்கு, அவனுடைய பாவம் என்கிற சிற்றின்பங்களை எல்லாம் முட்டை மாறி கொண்டு வந்து இந்த சிந்தனைக்குள்ளே கோர்த்து நம்மை உடைத்து சின்னாபின்னமாக்க நினைக்கிறான். அப்படிப்பட்ட ஆவிகளை உடைப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேக தைலம் என்கிற ஒரு கிருபையை கர்த்தர் உனக்கு எனக்கு மேலே கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்க? அபிஷேக தைலம் உனக்குள்ளே வருகிறது. உன்னை அலக்களிக்க நினைக்கிற, உன் சிந்தனைகளை அலக்களிக்க நினைக்கிற, கர்த்தரை விட்டு உன்னை பிளவுபடுத்த நினைக்கிற பொல்லாத ஆவிகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி போடும். இதை யார் கரெக்டா புரிஞ்சுக்கிறதுனா, மேய்ப்பன் தான் புரிஞ்சுப்பான். அந்த ஆட்டினுடைய தலைக்கு மேல ஒரு வகையான பூச்சிகள் அந்த முட்டையிட்ட உடனே அந்த முட்டைகள் எல்லாம் அந்த ஆட்டினுடைய தலையில போய் ஒட்டி பிடிக்குமா. சிறிய நாட்களான பிறகு அந்த பூச்சி, அந்த முட்டையெல்லாம் உடைஞ்சு அந்த பூச்சிகள் எல்லாம் வந்து அந்த தலைகளை அரிக்க ஆரம்பிக்குமா. அப்போ அது அந்த தலைகளை ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொள்ள நினைக்குமா. அப்படி ஆட்டினுடைய சிந்தனைகள் சீர்குலைந்து போகிற போது அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டினுடைய தலைக்கு மேலே அந்த அபிஷேக தைலத்தை கொண்டு வந்து ஊற்றுவானா. எடுத்து வாசிங்க, எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 23-24 வசனத்தை வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, நல்ல கவனிக்கணும், உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய சிந்தனைகளிலே புதிதான ஆவி உள்ள பரிசுத்த ஆவி உள்ளவர்களாகி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக. பாருங்க, இப்ப புரியுதா உங்களுக்கு? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பாடி எதுக்கு அந்த அபிஷேகம்? ஆமா, எனக்கு பிசாசு என் சிந்தனைகளை கெடுப்பதற்கு அந்த முட்டைகளை போன்று என்னெல்லாம் கெட்ட எண்ணங்களை கொண்டு வந்து என்னை உடைக்க நினைச்சேன். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த மாதம் ஜெபத்திற்குண்டான மாதம். இந்த மாதத்திலே அநேகரை கர்த்தரோடு கூட கர்த்தர் சேர்த்து மகிழப் போகிறார். அநேகருக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானத்தின் மாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனவங்க எல்லாரையும் கர்த்தர் கிட்டி சேர்க்க போகிறார். ஆண்டவர் சொல்றார், மீண்டும் கர்த்தர் உனக்கு கொடுக்கப்படுகிற தவணை இது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உனக்கு கொடுக்கக்கூடிய தவணை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நம்ம தலைக்கு மேல் இருக்கிற அபிஷேகம், முதல் அபிஷேகம் எதுக்கு? என் சிந்தனைகளை சீர்படுத்துவதற்கு. பாருங்க, முதல்ல ஒரு மனுஷன் சீர்கெட்டு போகிறதற்கு மெயின் காரணம் கிட்ட சிந்தனைகள் தான். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எதுக்கு தேவை? நம்முடைய சிந்தனைகளை சீரமைப்பதற்கு. ஒருவருக்கு மேலே ஒரு ஆவி இருக்குது, ஒருவருக்கு மேலே சில பிரச்சனைகள் இருக்குது, அவங்க நம்ம சொல்கிறது புரிஞ்சிக்கலைன்னாக்கா அவங்களுடைய சிந்தனைகள் சரியில்லைன்ட்டு அர்த்தம். அவருடைய சிந்தனைகள் அவங்களுக்கு எவ்வளவு தான் நீ சொன்னாலும் புரியாது. அப்போ என்ன பண்ணணுமா? சிந்தனைகளை சீர்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை நீ எதிர்பார்க்கணும். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை எதிர்பார்க்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் அந்த கெட்டுப்போன சிந்தனைகளை சரி பண்ண முடியும். ஆமென். பாருங்க, சிந்தனை சரி இருந்ததுனாக்கா சரீரம் சரியாக இருக்கும். சிந்தனை சரியில்லைனாக்கா அதனால தான் நிறைய பேரை இந்த இடத்துல வந்து இவன் சிந்தனை சரியாக இருந்தனாக்கா இவன் கடவுளுக்குரியவனாக மாறிடுவான். அதனால தான் நிறைய பேருடைய சிந்தனையே
பிசாசு கெடுத்து அவனை அலமோத வச்சிருக்கிறான். சிந்தனைகள் எல்லாம் அப்படியே கட்டப்பட்டு இருக்குது. அந்த சிந்தனைகள் கட்டப்பட்டதினால அவங்களால என்ன பண்ண முடியல, கூர்மையாய் தேவனுக்குரியவைகளுக்கு மேலே கவனம் செலுத்த முடியல, அந்த காரியத்தை சரியாய் செவிசாய்க்க முடியல. முதல் காரியம், உன் சிந்தனைகளை கூர்மையாக்குவதற்கும் சிந்தனைகளை சரி பண்ணுறதுக்கும் தான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உன் தலைக்கு மேலே ஊற்றப்படுகிறது. ரெண்டாவது காரியம், தேவனுடைய திட்டங்களை உனக்கு வெளிப்படுத்தும். எடுத்து வாசிச்சு பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான, இந்த இடத்துல இந்த பெயரை கொஞ்சம் நிதானிச்சு படிங்க. நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து, யெகூ எங்கே இருக்கிறான் என்று. யெகூ என்கிற ஒரு மனுஷன் தான் இந்த இடத்துல ஒரு ஹீரோ, நல்லா கவனிக்கணும். ஆனால் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி 2 பேரை கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். ஒன்று நிம்சி, 2வது யோசபாத். இந்த 3 பேரையும் எப்பா எங்கள் அப்பா பேர் என்ன கேட்ட, ஜேக்கப் மகன் ஷாஜின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க அப்பானுடைய பேரையும் சொல்லி எங்கள் அப்பானுடைய பேரையும் சொல்லியா சொல்லுவாங்க? உங்கள் அப்பா உன் பேர் என்ன கேட்டால் சொல்லுவீங்க, உன் பேரை சொல்லுவீங்க. உங்கள் அப்பா பேர் என்ன கேட்டால் அதுதான் சொல்லுவீங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படி சொல்லலை, வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லுது? நிம்சியின் மகனான யோசபாத்துக்கு பிறந்த யெகூ. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, யெகூனுடைய தாத்தானுடைய பேரையும் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணன்றதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த 3 பேருடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நிம்சி என்றால் விடுவிப்பவர் என்று சொல்லி அர்த்தம். 2வது யோசேபாத் என்றால் நியாயம் தீர்ப்பவர் என்று அர்த்தம். யெகூ என்றால் இவர் யெகோவா என்று அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இதை சேர்த்து படிங்க பார்க்கலாம். யெகோவாவாகிய தேவன் நியாயம் தீர்த்து விடுவிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவாவாகிய தேவன் நியாயம் தீர்த்து விடுவிப்பார். யாருக்கு வச்சிருக்காங்க இந்த பேரை? யெகூக்கு வச்சிருக்கிறாங்க. யாரை கொண்டு அவர் நியாயம் தீர்த்து விடுவிப்பாரு? யெகூவை கொண்டு தான். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு யெகூ எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தான்னாக்கா, அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. ஆகாப் ராஜனுடைய அரண்மனையில் யெகூ இராணுவத்தினுடைய அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு இருந்தானா, ரதத்தை ஓட்டுகிற மனுஷனாக இருந்தானா. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஓட்டிகிட்டு இருந்தான்? இராணுவத்தில் ரதம் ஓட்டுகிறவனாக இருந்தானா, டிரைவர். ஆனால் அந்த டிரைவரை குறித்து அவன் பிறக்கிறப்ப கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? யெகோவாவாகிய தேவன் நியாயம் தீர்த்து என் ஜனங்களை, சத்தமாக சொல்லுங்களேன், விடுவிப்பார். யெகூ பிறக்கிற போதே அவனுடைய பெயர் தீர்மானிக்கப்பட்டது. அவனை குறித்துண்டான தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அவனுக்குண்டான திட்டத்திற்கும் அவனுக்குண்டான தீர்க்க தரிசனத்திற்கும் அவனுடைய வாழ்க்கை சம்பந்தமே இல்லை. அவன் எந்த இடத்துல ஆண்டவர் அவனை கொண்டு செய்ய நினைச்சாரோ அதே இடத்துல அதே ராஜாவுக்கு முன்னாடி கூனி குறுகி ஒரு டிரைவரை வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அப்போ பலமுறை அவங்க அப்பாவை கேட்டிருப்பான், அவன் அவங்க தாத்தாவை கேட்டிருப்பான், எனக்கு ஏன் இந்த பேரை வச்சிங்கன்ட்டு கேட்டிருப்பான். அப்போ தாத்தாவும் அப்பாவும் என்ன சொல்லியிருப்பாங்க? நம்முடைய ஆண்டவர் தெய்வம் இயேசு, நம்முடைய ஆண்டவர் கர்த்தர், அவர் உன்னை கொண்டு தான் ஒரு பெரிய காரியங்களை செய்வார், உன் பேருக்கு அதுதான் அர்த்தம் அப்படி சொல்லி வளர்த்துருப்பாங்க. அவன் எத்தனை முறை ஃபீல் பண்ணியிருப்பான், இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் பெற்றவன். தாவீது எப்படி அரசனாய் மாறுவதற்கு அபிஷேகம் பெற்றதற்கு பிறகு கூட அவன் ஆடுகளை மேய்க்கிற வேலை தான் செஞ்சுட்டு இருந்தான். எத்தனை பேர் கேள்வி ஏளனம் பண்ணியிருப்பாங்க, ஏண்டா உன்னை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ண பிறகு நீ ஆடு மேய்க்கிறதுக்கு தான் இன்றைக்கும் வரியா? எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க? ஹலோ என்ன பாருங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க? அத்தனை பேருடைய கேள்விகளையும் தாண்டி இந்த மனுஷனும் கேட்டுட்டு இருக்கிறான், யெகூவும் கேட்குறான். இன்றைக்கி இராணுவத்தில் இந்த ரதத்தை நான் ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆளாக நான் இருக்கிறேன், எனக்கு உண்டான திட்டம் என்ன அப்படின்ட்டு இவனுக்குள்ளே நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் தான் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக அவனுடைய சிஷ்யனை இந்த யெகூவினிடத்திற்கு கர்த்தர் அனுப்புகிறார். அப்போது தீர்க்கதரிசியின் மூலமாக
கர்த்தர் அனுப்புகிறாரு, இந்த எகுன் இடத்துல அனுப்புகிறார். அப்போ இந்த எகு என்ன பண்ணுறான், சகோதரர்களுக்கு மத்தியில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவன் சகோதரர்களுக்கு மத்தியில் உட்கார்ந்துட்டு இருக்கிற போது கர்த்தர் சொல்கிறாரு, இவனை இந்த தேசத்தினுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. யார் சொல்கிறாரு? அந்த தேசத்தில் யாராலும் மதிக்கப்படக்கூடாது இருக்கிற, யாருடைய பார்வைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆளாக இல்லாது இருக்கிற அந்த எகு என்கிற சாதாரண டிரைவரை பார்த்து சொல்கிறாரு, அவனை அவன் சகோதரர்களுக்கு மத்தியிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அவன் பிறக்கிற போது அவனுக்கு கர்த்தர் எந்த நாமத்தை இட்டு கர்த்தர் அழைத்தாரோ அதை செய்வதற்குண்டான நேரம் வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அதுவரையிலும் திட்டமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷனை, அதுவரையிலும் அடுத்தது என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பிரயாணிக்கின்றது தெரியல அவனுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ அபிஷேக தைலம் அவனுக்கு மேலே ஊற்றப்பட்டதோ அப்பதான் அந்த பெயருக்கேற்ற மகிமையை அவனாலே உணர்ந்து கொள்ள முடிந்தது. அந்த மனுஷனுக்கு மேலே அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட போது அந்த விக்கிரக ஆராதனை செய்தவைகளை எல்லாம் அவன் உடைச்சு போட்டுட்டு ஆண்டவருடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்த ஆரம்பித்தானா. எல்லா ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரையிலும் இவனை குறித்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக யாருக்குமே கிடையாது. இவனை குறித்து விழிப்புணர்வு யாருக்கும் கிடையாது. ஆனால் எப்போ அபிஷேகம் பெற்று அவன் வெளியில் வரும்போது அவனுடைய சகோதரர்கள்லாம் கேட்குறாங்க, அந்த பைத்தியக்கார தீர்க்கதரிசி வந்து என்னையா சொன்னாங்க? இன்னைக்கு கூட உள்ளதாய் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு பெயர் என்ன? பைத்தியம், கள்ள தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் காலம் வருகிறது, அவைகளுக்கு நீதி சொல்லுகிற தேவன் வருகிறார், எல்லாவற்றையும் நிதானித்து செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன, ஆண்டவரே நீங்கள் சொல்லாததையும் செய்யாததையும்லாம் சொல்லி உங்களை கிரியேட் பண்ண நான் விரும்பலை. நீங்கள் சொல்கிறதுக்கு, நீங்கள் செய்கிறத சொல்கிறதுக்கு இந்த ஒரு நாவு பத்தாது. 1000 நாவு இருந்தாலும் நீங்கள் செய்ததை சொல்கிறதுக்கே நேரம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு ஆயிரக்கணக்கான நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான நன்மைகளை இந்த சபைக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் எப்படிப்பட்ட மறுமாற்றத்திற்கு கர்த்தர் கொண்டு போய் இருக்கிறார் என்பதை அந்நிய கண்கள் அல்லங்க, சொந்த கண்களே பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷர்களை தான் கர்த்தர் இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரர் கேட்குறாங்க, யார் அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டு போனா அப்படின்னு கேட்குறாரு. அவன் அபிஷேகம் பண்ணிட்டு சொல்கிறான், இந்த தேசத்திற்கு உன்னை ராஜாவாய் கர்த்தர் மாற்றியிருக்க சொன்னான். உடனே அவங்களுடைய உடைகளெல்லாம் எடுத்து அவனுக்கு கீழே போட்டு அவனை நடக்க வைப்பாங்க. அப்போ அவன் தெரிஞ்சுக்கணும், எனக்குண்டான வழி ஆயத்தமாகி விட்டது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வருகிற போது நீ பிரவேசித்திருக்கிற 11வது மாதத்தில் உங்களுக்குண்டான வழி ஆரம்பமாகிவிட்டது. உங்களுக்குண்டான வாக்குத்தத்தம் ஆரம்பமாகிவிட்டது. உங்களுக்குண்டான தரிசனம் ஆரம்பமாகிவிட்டது. உங்களுக்குண்டான தீர்க்க தரிசனம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த 21 நாள் ஜெபம் உனக்குண்டான நன்மைக்கு ஆரம்பமாகிவிட்டது. உனக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற மனுஷனுடைய கரத்திலிருந்து கர்த்தர் பாதுகாக்க ஆரம்பமாகிவிட்டது. கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பமாக்கிட்டாரு. ஆண்டு சொல்ற, உனக்குண்டான வரங்களை கொடுப்பதற்கு, உன்னை கிருபையினால் நிரப்புவதற்கு, வானத்தின் மன்னாவினால் கர்த்தர் உன்னை நிரப்புவதற்கு, உன் எல்லைகளை பெரிதாக்குவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் பெரியவர். ஆரம்பமாயிடுச்சு. ஆமென். 3வது, சத்துருக்களை முறியடிப்பதற்கு உன் தலைக்கு மேலே அபிஷேகம் இருக்கிறது. எதுக்கு உன் தலைக்கு மேலே? எதுக்கு? சத்துருக்களை முறியடிப்பதற்கு. 1 சாமுவேல் 17:45. தாவீது என்னிடத்தில் வருகிறாய், நானோ எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அந்த கோலியாத்தை பார்த்து தாவீது சொல்றான், உன் பார்வைக்கு நாய் தான், உன் பார்வைக்கு நான் பொருட்டல்லாத ஒரு மனிதன் தான், உன் பார்வைக்கு நான் ஒண்ணுமே இல்லை தான், உன் பார்வைக்கு மட்டும் இல்லை,
எங்க ராஜாவுடைய பார்வைக்கு நான் ஒண்ணுமே இல்லை, என் சகோதரருடைய பார்வைக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த இடத்துல இருக்கிற ரதத்தில் அதாவது இராணுவத்தில் இருக்கிற பார்வைக்கு முன்னாடி யாருக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்திற்கு முன்னாடி நீங்க ஒண்ணுமே இல்லை. கையை தட்டி ரக்கா மஷிதா லத்தினா தரிபியா. இந்த அபிஷேகம் பெற்றவனுக்கு தான் தெரியும். இந்த அபிஷேகம் பெற்றவனுக்கு தான் தெரியும். தாவீது சவுலை கொல்வதற்காக போறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை கொலை பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? அவன் என்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்றாரு. அப்போ இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனால தான் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே என்ன அபிஷேகம் இருக்குதுன்றதை புரிஞ்சிக்க முடியும். மற்றவங்க யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. நல்லா கவனிக்கணும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் அபிஷேகம் பட்டப்பட்டவனுக்கு முன்னாடி யாருமே ஒன்றுமே இல்லை. அவன் எவ்வளோ பெரிய தந்திரசாலியாக இருக்கட்டும், இந்த ஊழியத்தை உடைக்கிறதுக்கு, இந்த ஊழியத்தில் கர்த்தர் கொடுத்தவைகளை பிடுங்குவதற்கு ஓநாய்களுடைய கூட்டம் எவ்வளவு போராடிட்டு இருந்தாலும் சரி, இந்த மனுஷனை டார்கெட் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த மனுஷனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது பாருங்க. அந்த அபிஷேகம் எப்போ நம்ம தொட்டாதான் தெரியும். உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது பத்தியா, அதை தொட்டா அதனுடைய ரிஃப்ளெக்ட் தெரியும், அதனுடைய உணர்வுகள் தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ சாதாரணமானவன் கிடையாது, நீ சாதாரணமானவள் கிடையாது. உனக்குள்ள ஒரு அக்கினி புலாவிக்கிட்டு இருக்குது, உனக்குள்ள ஒரு வல்லமை உலாவிட்டு இருக்குது. உன்னை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ரக்கா மாமா மாத்தா லாத்தி நிப்பா மாமா ரக்கா மாத்தி நிப்பி மகா லாத்தினாமா ரக்கா சீனத்த நத்துனத நெமியா கரவ லிபியா. இந்த கோலியாத்து பக்கத்தில் வரான். அவன் தாவீது என்கிற ஒரு மனுஷனை பார்த்தானே தவிர அந்த தாவீதுக்கு மேல ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை அவன் பார்க்கல. அந்த அபிஷேகம் என்ன பண்ணுன்றது அவனுக்கு தெரியல. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தாவீது இப்படித்தான் அடிச்சான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் பின்னாடி இருந்து அவன் அடிச்சாரு. ஆண்டவர் சொல்லி, நீ சும்மா இருப்ப, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தூங்க விடாத, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை சோர்வடைய விடாத, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்தாம விடாத. அது மட்டும் இருந்தா போதும். உன் கூட யாருமே வேண்டாம், நீ யாரையும் நம்பி போகாத. உன் கூட அபிஷேகம் மட்டும் இருந்தா போதும். அந்த அபிஷேகம் உன்னை நடத்தும், அந்த அக்கினி உன்னை நடத்தும், அந்த வல்லம் உன்னை நடத்தும். அது உன்னை உணர்வாடு கூட மாற்றும். நடத்தும். தாவீது சவுலுக்கு ஒரு முறை பேய் பிடிச்சிச்சு. நிறைய பேரை கூட்டிட்டு வர்றாங்க. அந்த பேயை விரட்ட முடியல. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கூட்டிட்டு வர்றாங்க. யாருக்கு? சவுலுடைய பேயை விரட்டுறதுக்கு. தாவீது பாட்டு பாட ஆரம்பிச்சான். சவுலுக்குள்ள இருக்கிற ஆவி அலறி ஓட ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை பார்த்து அந்த பேய் ஓடல, தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் பற்றி எரிவதை கண்டு அந்த பேய் ஓடிச்சு. தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம், தாவீதுக்குள்ள இருந்த அக்கினி, தாவீதுக்குள்ள இருந்த மகிமை, தாவீதுக்குள்ள இருந்த கனத்தை கண்டு ஆவி ஓட ஆரம்பிச்சிச்சு. நான் சொல்றேன், அந்த ஆவியை வெளியே கொண்டு வா. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி வனாந்தர ஜெபம்னு ஒன்று வச்சிருந்தேன். அந்த வனாந்தர ஜெபத்தில் தேவ பிள்ளைகளுக்கு கிடைத்த அபிஷேகத்திற்கு அளவே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாங்கனாக்கா அந்த அபிஷேகம் ஒரு சைடில் அவங்க கிட்ட ஒட்டிட்டு இருக்குது. அவங்க அந்த அபிஷேகத்தை மறந்துட்டாங்க, அந்த அபிஷேகம் அவங்கள மறக்கல. நல்ல கவனிங்க,
பெற்ற அபிஷேகத்தை சவுல் கலங்கப்படுத்திட்டான். ஆனால் பெற்ற அபிஷேகம் தாவீதுனுடைய பட்டயத்திற்கு சவுல் மரித்து போகாதபடி அந்த அபிஷேகம் அவனை பாதுகாத்துச்சு. அது போலத்தான் அபிஷேகத்தை பெற்று இழந்தவர்களை எல்லாம் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பெற்ற அபிஷேகம் நீ மறந்துட்ட, ஆனால் நீ பெற்ற அபிஷேகத்தை கடவுள் மறக்கல. இன்னைக்கு உன் சரீரத்தில் ஜீவன் இருக்கு. இன்னைக்கு நீ காலூன்றி நிற்கிற, இன்னைக்கும் இந்த சமுதாயத்தில் நீ போராடிட்டு இருக்கிற அப்படின்னா ஒரே ஒரு காரியம், அன்னைக்கு உனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அக்கினி அபிஷேகம் உன் சரீரத்தில் ஒரு மூலையில் முடங்கி கிடக்கிறதுனால தான் யாருடைய கையும் உனக்கு விரோதமாக வராதபடி இன்னைக்கு வரல கர்த்தர் பாதுகாத்திருக்கிறாரியா. ஆண்டவர் சொல்றார், திருப்பி அதை ரெக்டிஃபைர் பண்ணிக்கோ, திருப்பி அந்த அக்கினியை கொண்டு வா, திரும்பி அந்த வல்லமைக்குள்ள கொண்டு வா, திரும்ப உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வா. ஆண்டவர் பேசுற, நான் பேசுறேன், ஆண்டவர் பேசுறாரு, கொண்டு வா. நீ நினைக்காத உன் சாமர்த்தியம், உன் டேலண்ட்டு, எனக்கு இந்த காரியெல்லாம் இருக்கு அதனால தான் நான் பாதுகாக்கப்பட்ட நினைக்காத. உன் தலைக்கு மேலே இருக்கிற அபிஷேகம் தான் உன் சத்துனுடைய கையிலேருந்து உன்னை பாதுகாத்தது. உன் தலைக்கு மேலே இருக்கிற அபிஷேகம் தான் உன்னை வாகனத்தில் பாதுகாத்தது. உன் தலைக்கு மேலே இருக்கிற அபிஷேகம் தான் உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை பாதுகாத்தது. உன் தலைக்கு மேலே இருக்கிற அபிஷேகம் தான் நீ மறந்தாலும் உன்னை மறக்காமல் இருக்குது. உன் தலைக்கு மேலே இருக்கிற அபிஷேகம் தான் நீ விட்டு விலகினாலும் அது உன்னை விட்டு விலகாமல் இருக்குது. உன் அபிஷேகம் தான் இன்னைக்கு வரையில் உன் கூட ஓடிட்டே இருக்குது. யாது அந்த அபிஷேகத்துக்கு பொய் சொல்ல தெரியல, அந்த அபிஷேகத்துக்கு விலகி நிற்க தெரியல, அந்த அபிஷேகத்திற்கு உன்னை விட்டு போக தெரியல. தாவீது செபித்த போது அவனுக்குள்ளிருந்த அபிஷேகம் பேய்களை நடுங்க வச்சது. 3 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். முதல் காரியம், உன் அபிஷேகம் உன் சிந்தனைகளை கூர்மையாக்கும், ஒழுங்கு பண்ணும். 2வது அபிஷேகம் உனக்குண்டான பாதைகளை காட்டும். 3வது அபிஷேகம் உன் சத்துருக்களுக்கு மத்தியிலே உன்னை பாதுகாத்து நடத்தும். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணும். அண்ணால் சொல்றாள், அவள் தலைக்கு மேல் இருந்த அபிஷேகம் சத்துருக்களுக்கு முன்பதாக அவள் வாயை திறக்க வைத்தது, அவள் கொம்பை உயர பண்ணினது, பரிகசித்தவர்களுக்கு முன்பதாக அவரை உயர்த்தினது. எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். என்னால் அப்படி நிறுத்த முடியல. ரக்கா மஷித்த லத்தினத நிமியா, எல்லாம் அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். இது உன்னை உயிர்ப்பிக்கிற காலம், இது உன்னை தூக்கி நிறுத்துகிற காலம், இது உனக்குண்டான அபிஷேகத்தை மறுமுடியாய் உண்டாக்குகிற காலம், இது உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை ஆசீர்வதிக்கிற காலம். சோரம் போய் இருக்கிற உன்னை, சோர்வுற்று கிடக்கிற உன்னை, பலவீனமாக இருக்கிற உன்னை, உடைஞ்சி போயிருக்கிற உன்னை, தூக்கி எறியப்பட்ட உன்னை, மற்றவர்களுக்கு முன்பதாக ஆகாதவர்களை நினைத்த உன்னை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற பண்ண போகிறது. இந்த அபிஷேகம் தான், இந்த வல்லமை தான். இதுதான் உன் வீட்டை கட்டி கொடுக்க, உன் பணம் கட்டி கொடுக்க போறதில்லை. இந்த அபிஷேகம் தான் வீட்டை கட்ட போகுது. நீர் நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். எல்லாரும் சேர்ந்து மறவாமல் நினைத்தவரே இயேசையா, என்னை மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின வாக்குகளை 11வது மாசத்துல அப்பா இயேசுவே, மறவாமல் நினைத்தவரே
மறவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. தேங்க்யூ. எல்லாம் பன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். நான் அந்த அபிஷேகத்தை மறந்துட்டேன்ப்பா. அந்த அபிஷேகம் என்ன மறக்கலப்பா. நான் வழி தப்பி போன போதெல்லாம் அந்த அபிஷேகம் தான் இது உன் பாதை, இதில் நடைந்து சொல்லிச்சு. ஆண்டவரே, கெட்ட பழக்க வழக்கங்களிலே நான் நகப்பட்டு இருக்கிற போது இந்த அபிஷேகம் தான் என்னை திருப்பி கொண்டு வந்தது. நான் உமக்காக வாழணும்பா. நான் உங்க பிள்ளையா இருக்கணும்பா. நான் உங்க கூடவே இருக்கணும்பா. உங்களை மகிமைப்படுத்தணும்பா. உங்களுக்காக வாழணும்பா. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாம் அப்படி ஒப்பு கொடுங்க.